ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டடி விலாக் இல்லைங்க. ஸோ ஊரில் வந்துட்டு நோன்பு நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. ஸோ படிக்கிறவங்க வந்துட்டு கண்டினியூஸாக படிங்க. ஸோ ஃப்ரீ டைமில் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ படிக்கிற டைமில் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊர் திருவிழா எருது நோம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் திருவிழா உங்களுக்கு இது நடக்குதா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் ஊரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எருது நோம்புன்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி டைமில் வந்துட்டு இது ஸ்பெஷலாக இருக்கும் எங்கள் ஊரில் மாசி மாதம். என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வியாழக்கிழமை வந்துட்டு எருது போகும். 2 days கழித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்லக்குமார் சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது வந்து பிரம்மாண்டமாக நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்போ அப்படியே பட்டாசுலாம் பார்த்திங்கன்னா கொளுத்தி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டாசு கட்டி வெடிக்கும்போது நம்ம மனசில் இருக்க கவலைகள் எல்லாமே வந்துட்டு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு வெடித்து சேதரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை சுற்றி 3 கிராமங்கள் இருக்குது. ஸோ அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவோம். ஒன்று சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லை, கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே நாங்கள் கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே போவாங்க. தேர் நோம்பி அந்த மாதிரி தேர் நோம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே நாங்களும் பண்ணுவோம். அதுபோல் சிவராத்திரிக்கு அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதோடு கூட எனக்கு பர்த்டே அந்த ஃபங்க்ஷனும் வந்துச்சு. ஸோ என்னோடய பர்த்டேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 32 years கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ February 28 வந்துட்டு என்னோடய பர்த்டே. ஸோ வெற்றிகரமாக 32 வயதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் பண்ணுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், யூடியூப் நண்பர்கள் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ப்ளஸ்ஸஸ் வந்துட்டு ரொம்பவுமே அவசியம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேக் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். பட் தெரில, அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக் கட் பண்ணுறதே வந்துட்டு அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைக்காக வேணால் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் எனக்கு அவங்களுக்கு அப்படியெல்லாம் வந்துட்டு எதுவுமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க ஏதோ தோணுச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பக்கத்தில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்தது போக அந்த டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் 2 நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா எருது வந்துட்டு அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ அழைச்சிட்டு வரும்போது வந்துட்டு விடிய காலையில் 5 மணி 4 மணிக்கே வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க. 4 மணிக்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லோரும் 2 மணிக்கே குளிச்செல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்பி விடிய காலையில் பட்டாசு பார்த்திங்க அப்படின்னா வெடித்து தள்ளும். ஸோ அந்த பட்டாசு வெடிக்கும் போது பேக்ரவுண்டு சாமி மியூசிக்கும் போட்டிருந்தாங்க. அந்த மியூசிக் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும் அப்படிங்கிறக்காக அந்த மியூசிக்கும் பட்டாசு வெடிக்கிற சத்தமே என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ என்னால் பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்க முடியல. உள்ளே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக உள்ளே நின்றுருந்தேன். பட்டாசு வெடி சத்தத்தில் ரொம்ப எனக்கு முடியல. ஸோ வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஊர் ஃபுல்லாக லைட்டுங்க. இங்கே மட்டும் கோயில் பக்கத்தில் மட்டும் லைட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ தெருவே ஃபுல்லாக லைட்டிங்ஸ் தான் இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும். செம்மையாக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்துட்டு போயிடும். நிறைய கவலைகள், நிறைய சங்கடங்கள் ஆகியும் வந்துட்டு சாமி கும்பிட்றதே நான் விட்டுட்டேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ வேடிக்கையாவது பார்க்க போகலாம். நான் வந்துட்டு சாமியே கும்பிடல. ஸோ வேடிக்கை பார்த்தா கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளித்து கிளம்பி போயாச்சு. கிளம்பி போய் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குமா? நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்களுடைய டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. வான வேடிக்கை ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ஸோ அதான் சொன்னேன்ல, இந்த விழாவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டாசு வாங்கியே கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்படி சாமிக்கு மாலை சாத்துறோம் எல்லாமே பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த தெய்வத்துக்கு வந்துட்டிங்கன்னா பட்டாசு வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ வெடித்தா அவங்க ஃபேமிலியில் இருக்க கவலைகள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நம்புவாங்க. ஸோ நான் இன்னும் அது பண்ணினதில்லை. நம்பி எல்லாருமே செய்வாங்க. எல்லாருக்குமே நம்பிக்கை தானே வாழ்க்கை இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி நம்ம போகும்போது அது நமக்கு
சக்ஸஸ் கொடுக்கணும் அண்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தெய்வத்துக்கிட்டேயே வேண்டிக்குவோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ நாங்களும் அந்த மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா எருது அழைச்சிட்டு போயிட்டு எகெயின் கூட்டிகிட்டு வந்துட்டு கோயிலுக்கும் போயிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு கோயில் வரைக்கும்லாம் போகல. ஸோ ஊருக்குள்ளேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு எகெயின் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். தம்பியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையில் 4 மணிலேருந்து கோயில் போய் சேரக்கு 9 மணி ஆயிரும். 9 மணிக்கு அப்புறம் சாப்பாடு ஃபுல் கிராமத்துக்குமே வந்துட்டு சாப்பாடு பரிமாறுவாங்க. ஸோ செம்மையாக இருக்குங்க கோயில் விசேஷம் எல்லாமே. எங்கள் ஊர் அது கிராமத்தில் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தடுத்து இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தேர் நோம்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அடுத்து எருது நோம்புன்னு வந்து முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மாரியம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழாவும் எங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஸோ கூட்டமே வராதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்களா? உங்கள் ஊரில் எந்த திருவிழா வந்துட்டு ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? கண்டிப்பாக வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ப்ராப்பராக தெளிவாக உட்காந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். எனக்கு வந்துட்டு உடம்பு முடியாதனால எந்த ஒரு போஸ்ட்டுமே போட முடியல. என்ன பண்ணிகிட்ருக்கேன், படிச்சிட்ருக்கேனா இல்லை எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு என்னால் கொண்டு வர முடியல. ஸோ அதனால தான் என்னால் எதுவுமே ஷேர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் உங்களுக்கான நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். என்னை பற்றி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு குட் நியூஸ், குட் அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன் வ்ளாகில். ஸோ